அமைச்சர் நிதின் கட்கரி கொடுத்த வாக்குறுதி என்னவாயிற்று என்று குளச்சல் பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். குளச்சலில் வர்த்தக துறைமுகத்தை அமைப்போம் என்கின்ற ஒரு அறிவிப்பு, அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மார்ச் 8க்கு முன்னால் அந்த விழா நடைபெறும், அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும். அந்த விழாவில் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில் அந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் என்று கூறிவிட்டு இதுவரை எந்த பாடும் நடந்ததாக தெரியவில்லை. இங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் இடத்தை மாற்றி இருக்கிறார்கள். இப்போது நம்முடைய குளச்சல் துறைமுகத்தை உடனடியாக நாங்கள் அடிக்கல் நாட்டுவோம். குறிப்பாக மார்ச் 8ஆம் தேதிக்கு முன்பாகவே அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி விடுவோம். அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே மத்திய நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள், அதேபோல தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள் என்கின்ற கம்பீரமான ஒரு அறிவிப்பை உத்தரவாதமாக அன்றைக்கு வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிற போது இவைகளெல்லாம் தேர்தலை முன்னிலைப்படுத்தி வெறும் ஏமாற்று வித்தையாக இந்த நடவடிக்கைகளை பொன்னார்ஜி அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள் என்கின்ற வேதனையான சம்பவத்தை இந்த தருணத்திலே நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியும்.